பி குயின் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சுவையான பச்சை கருவேப்பிலையில் இருந்து பொடி நம்ம தயாரிக்கிறோம். அது எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான். கருவேப்பிலை பொடி பல வகையாக செய்யலாம். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வகையான பொடியை நான் போடுறேன். இப்போ இந்த பச்சை கருவேப்பிலையை நல்லா உருவி எடுத்து வச்சுக்கலாம். அது கொஞ்சம் அப்படியே வாடட்டும். இப்போது அதுக்கு ஒரு கடாயை எடுத்து ஒரு ஃப்ரை பேன் எடுத்து கடலைப்பருப்பு, அப்புறம் உடைச்ச உளுத்தம்பருப்பு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுக்கணும். கடலைப்பருப்பை கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறம் உளுந்து பருப்பு உடைச்ச முழு உளுந்தாக இருந்தால் இப்போயே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறம் உளுத்தம்பருப்பு உடைச்ச உளுந்துங்கிறதுனால அது கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் உடைச்ச உளுந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, உடைச்ச உளுந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து இது நல்லா பாருங்கள் செவக்க வறுத்தரலாம். ஒரு ஃப்ரை பேனில் வச்சு வறுக்கிறப்ப நல்லா நம்ம குலுக்கி விட்டு வறுக்க ஈஸியாக இருக்கும். அதனால் இதை அப்படியே வறுத்து ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது கூட ஜீரகம், மல்லி, கொத்தமல்லி ஒரு சின்ன டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபடட்டும். இதுக்கு ஒரு 6-7 மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எவ்வளோ கருவேப்பிலை எடுக்கிறீங்களோ அதுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னும் மிளகு சேர்க்க போகிறோம். மிளகாயும் தான் காரம். இது கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகு, ஜீரகம் ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு 2 சின்ன டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம மிளகும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வறுக்கட்டும். எல்லாமே செவக்க வறுத்துட்டோன்னா பொடி வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் ஸ்டோரேஜ் பண்ணி சாப்பிட்லாம். இது கூட எள்ளு, நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் எள்ளு, ஒரு 2 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம். இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எள்ளு இல்லாமையும் ஒரு பொடி செஞ்சுக்கலாம். ஆனால் இது எள்ளு சேர்த்து போட்டோம்னா நல்லாயிருக்கும். இது நல்லா படபடன்னு வெடிக்கிற வரையில் வச்சுருந்தோன்னா அவ்வளோதான், எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு சின்ன டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு பிஞ்ச் டீஸ்பூனில் பெருங்காயத்தையும் வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உருவி வச்சுருக்கிற கருவேப்பிலையை இந்த மாதிரி மெதுவாக சிம்மில் வச்சு தீஞ்சு விடாமல் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிற வரையிலும் வறுத்தரலாம். கொஞ்சம் பச்சையாக இருந்ததுன்னா சீக்கிரம் பூச்சி பிடிக்கும், கட்டி பிடிக்கும். அதனால் நம்ம அதை எடுத்துகிட்டு இந்த கொஞ்சம் நல்லா அப்படியே மெதுவாக அடுப்பை கம்மியாக வச்சு பாருங்கள் கையில் நசுக்கணும். அந்த பச்சைத்தன்மை அத்தனையும் அப்படியே ட்ரை ஆகிற வரையிலும் விட்டு எடுத்துக்கலாம். எத்தனை தடவை வருதோ அத்தனை தடவை வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் உப்பை கொஞ்சம் வறுத்து போட்டோன்னா கூடு கட்டாது. அதாவது அந்த பொடி வந்து புழு ஏறாமல் இருக்கும். அதுக்காக அந்த உப்பை லைட்டாக வறுத்துக்கலாம். அவ்வளோதான் இந்த பொடிக்கு தேவையானது. பாருங்கள், இதை எடுத்து இந்த கருவேப்பிலையை நம்ம நல்லா இப்படி கையில் அழுத்தி விட்டுட்டோன்னா நுழுங்கிடும். அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அடிச்சிட்டோன்னா நைஸாக பவுடர் ஆகிடும். அப்படியே நம்ம போட்டு மிக்சி ஜார் பிடிக்காமல் நம்ம அடித்தோன்னா அப்படியே திப்பியாக இருக்கும். பாருங்கள், இப்படி கையில் பிசையும் போது நல்லா பொடியாகிடும். அதை வந்து ஒரு பெரிய மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம். இப்போ பொடி பண்ணிக்கிட்டு அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பு வகைகள் இதையெல்லாம் போட்டு மிக்சி ஜாரில் அடிச்சுக்கலாம். நல்லா நைஸாக அடிச்சுக்கலாம். இதை நல்லா நைஸாக அடித்து அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எள்ளை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். எள்ளை முன்னாடியே சேர்த்துனோன்னா அது எண்ணெய் பிரியும். இப்போ நம்ம ஸ்பைஸோட அரைச்சி வச்சுருக்கிற ஸ்பைஸோட கருவேப்பிலை பொடி இதையும் சேர்த்துட்டு எள்ளை வந்து நம்ம தனியாக வச்சுருக்கோம்ல அதை லாஸ்ட்டாக சேர்த்து ஒரு ஓட்டினோன்னா போதுமானது. எள்ளை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். இப்போ சும்மா ஒரு பல்ஸ் விட்டோம்னாவே பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். எள்ளு 1-2 அடிபட்டு இருந்தாலும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை வந்து நம்ம சாதத்தோட நெய் போட்டும் சாப்பிட்லாம். கருவேப்பிலை பொடியை, கருவேப்பிலையில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லா சத்துக்களும் இருக்குது. முடி உதிர்ற பிரச்சனைக்கெல்லாம் இந்த மாதிரி பொடி குழந்தைகளுக்கு கொடுத்தோன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அது நேச்சராகவே நம்ம எதுவும் போடாமல் அதிகப்படியான ஷாம்பு ஆயிலெலாம் வாங்காமல் இதே போதுமானது.
ரெகுலராக கொடுத்துட்டு வந்தோம்னா இதே நல்ல பெனிஃபிட். இப்போ நம்ம தோசையிலையும் கருவேப்பிலை பொடி தோசை செய்யலாம். இது மாதிரி தோசையை ஊற்றி அது மேலே பொடியை வச்சும் லைட்டாக பரவலாக பொடியை தூவி கொடுத்தனாலும், நெய் போட்டு அது மேலே பொடியை ரொம்ப அதிகம் போடாமல் கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டு நல்லா ஃபுல் பண்ணிடுங்க. ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டு நல்லா மேலே நெய் இது ஊற்றி நல்லா பொடியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. எல்லா தோசையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி. நார்மலாக பொடி தோசை சாப்பிடுவாங்கள்ல, அதே மாதிரி கருவேப்பிலை பொடி தோசை செஞ்சு கொடுத்தோன்னா இதில் லைட்டான கசப்பு இருந்து தெரியாது. இந்த மாதிரி பருப்பு வகைகள், எள்ளு இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு அந்த கசப்பு தன்மையே காமிக்காது. நல்ல டேஸ்ட்டு ருசியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு தோசையிலையும் இதே மாதிரி ஊற்றி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நார்மலாக பொடி தோசை சாப்பிட்டா நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி தோசைக்குள்ளேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டோன்னா, நெய் கலந்து கொடுத்தோன்னா சுவையும் நல்லா இருக்கும், விரும்பியும் சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியே பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக பொடியாக இருக்குன்னா நீங்கள் பொடியை கொஞ்சம் குறைச்சி கூட போட்டு கொடுக்கலாம். அப்படியே வச்சு மூடியும் கொடுத்துடலாம். ஒரு சைடு வெந்தால் கூட ஓகே, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தோசை ஊற்றி குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா, நார்மல் தோசை ஊற்றியும் தனியாக பொடி வச்சியும் சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடி எடுத்து நார்மலாக தோசை இருந்தாலும் இதில் நல்லா நெய் கலந்து நல்லா ஒரு இட்லி பொடி எப்படி செஞ்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி இதில் நெய் கலந்து குழப்பி கொடுத்தோம்னாலும் தோசையை தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இது சாதம், சுடு சாதத்தில் பிசைஞ்சும் பொடி தோசை, கருவேப்பிலை பொடி சாப்பாடும் சாப்பிட்லாம். எல்லா இதுக்குமே நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக ருசியாக இருக்கும். சாப்பிடவும் குழந்தைங்க விரும்புவாங்க. ஏதோ ஒரு வகையில் நம்ம சாப்பிட கொடுத்தோன்னா பாருங்கள், பொடி தோசை அதோடையும் தொட்டு சாப்பிட்லாம். இது நார்மலாக எதுவும் இல்லாமையும் சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். இதே மாதிரி சாப்பிடுங்க. பி குயின் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.